வணக்கம். ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை தீராத வரைக்கும் நிஃப்டில பெரிய அளவுக்கு அப்சைடு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அ க்ரூட் ஆயில் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதேபோல கோல்டு ரெக்கார்ட் ஹை நியர்ல சஸ்டெயின் ஆகுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, இப்போ இது இப்படியே கன்டின்யூ ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கும். இன்வெஸ்டார் வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றத இப்போதைக்கு குறைக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல இன்வெஸ்ட் பண்றத இப்போதைக்கு நிறுத்தி வைப்பாங்க. ஸோ, இதுதான் இந்த 2, 3 நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்கலாம். ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா 2 நாள் தொடர்ந்து புல்லிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆயி, பழைய இடத்துக்கு வரும்னு எதிர்பார்த்த இடத்துல, இன்னைக்கு ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் 40 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு நிஃப்டி இறங்கியிருக்கு. ஆனா, இதுல சப்போர்ட் ஜோன் 24,800 இந்த லெவல தக்க வச்சிருக்கு. ஸோ, அப்ப மார்க்கெட் அடுத்த கட்டம் அப்டின்னா, அந்த 25,200க்கு மேல சஸ்டெயின் ஆகணும் ஒண்ணு. அதுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல அ ஏதாவது வந்தா மட்டுமே அதுக்கான அப்சைட் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எஃப்ஐஎஸ் பை பண்ணணும், டிஐஎஸ் பையிங் வரணும், ரீட்டெயில் இன்வெஸ்டார் பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருக்கணும். இதெல்லாமே ஓவரால் சென்டிமென்ட் பாசிட்டிவா டர்ன் ஆனா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப மார்க்கெட் இந்த டைம்ல இன்வெஸ்டார் முக்கியமா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா? லாஸ குறைக்க? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு 0.17% இறங்கி 24,812ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு பிராட் மார்க்கெட்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆன ஒரே இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி. ஸோ, இந்த ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருந்தது. 12 ஸ்டாக்ல பேங்க் நிஃப்டில 6 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. 6 ஸ்டாக் நெகட்டிவா இருந்தது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1 இயர் ஹைய பிரேக் பண்ணியிருந்தது. நியர்லி 3% மேபி ரெக்கார்ட் ஹைன்னு நெனைக்கிறேன். அது நீங்க சார்ட்ல வெரிஃபை பண்ணிக்கங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் நொமுராவோட டார்கெட் இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். 1050 டார்கெட் குடுத்திருந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ, அப்ப என்னன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டில பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்டேபிளா சஸ்டெயின் ஆயிருந்தது. நிஃப்டி 50ல 36 ஸ்டாக் டவுன்லயும், 14 ஸ்டாக் பாசிட்டிவாவும் இருந்தது. இந்த இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்லயும் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் 4%க்கு மேல இன்கிரீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல முதல் இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. டெலகிராம் குரூப்லயும் நான் இத மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தேன். இண்டஸ்இண்ட் பேங்க் ஏன் இன்கிரீஸ் ஆயிருந்தது அப்படின்றது. மேபி டெலகிராம் குரூப்ல நீங்க இல்ல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அம் மேனேஜ்மென்ட் மீட்டிங் ட்ரெண்ட் லிமிடெட் இன்னைக்கு 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிற மாருதி மோர் தென் 1% பாசிட்டிவ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர் மோட்டார். ஸோ, இன்னைக்கு ஆட்டோ செக்டார் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட டிரைவ் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ல கொஞ்சம் ஸ்டேபிளா ரெய்ன் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா, இன்னைக்கு செக்டோரல் இண்டெக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோ, பிரைவேட் செக்டார் பேங்க் இந்த 2 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. இன்னைக்கு அதிகமா இறங்கியிருக்கிற இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மீடியா இண்டெக்ஸ் 1.27% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ இதுல பேங்க் நிஃப்டிய தவிர்த்து பார்க்கும்போது, இதுல நம்ம கவனிக்கக்கூடிய அடுத்த இண்டெக்ஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். இதுல நான் ஒரே ஒரு ஸ்டாக் தான் ஹைலைட் பண்ணியிருந்தேன் என்னோட டெலகிராம் குரூப்லயும். டிமார்ட். புரோக்கரேஜோட அப்டேட், ஆம் நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்றதுக்கான அனவுன்ஸ்மென்ட். இதெல்லாமே இன்னைக்கு 4% டிமார்ட் முக்கியமா வால்யூமும் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2வது வீக்லி ஹைய உடைச்சிருக்கிற ஸ்விக்கி. இந்த ஸ்டாக் மோர் தென் 2% இந்த ஸ்டாக்கும் நான் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். மிட் கேப். நான் எப்படி நிஃப்டி 50ல ஆட்டோ ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆயிருந்ததோ, அதேபோல மிட் கேப்ல முதல் இடத்துல எஸ்கார்ட்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட். பேடிஎம் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆனா 900க்கு ரொம்ப க்ளோஸா வந்து அத பிரேக் பண்ண முடியாம நியர்லி 3% பாசிட்டிவா இருந்தது. இந்த இண்டெக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார் பேங்க் தான். பந்தன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இந்த பேங்க்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவா இருந்தது. ஆனா மிட் கேப்ல என்ன மைனஸ்னா 100 ஸ்டாக்ல 69 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இதுல கவனிக்கக்கூடிய மிட் கேப்ல ஒரு முக்கியமான ஸ்டாக் என்ன அப்டின்னா, இந்துஸ்தான் ஜிங்க். வேதாந்தா ஒரு லார்ஜ் பிளாக் டீல் மூலியமா ஸ்டேக் சேலுக்கான ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தது. வேதாந்தா 0.6% இறங்கியிருந்தது. ஏன்னா, ஸ்டேக் சேல் அனவுன்ஸ்மென்ட் வந்து வேதாந்தாவுக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனா, இதுல ஏன் இந்துஸ்தான் ஜிங்க இவ்ளோ நாள் இல்லாம இப்போ செல் பண்ண போறாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு காஷியஸ் நோட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 7% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் நியூஸ் இந்துஸ்தான் ஜிங்க்ல ரீடெயின் ஆயிட்டு இருக்கிறது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம்.
அடுத்தது இதில கெயில், சிஜி பவர். இது சிஜி பவர் நேத்து அ நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது பாசிட்டிவா இருந்தது. அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல ஒரு ரெக்கவரி ஆகுது. ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல அது சர்வைவ் ஆகாம நெகட்டிவா குளோஸ் ஆகுது. இன்னைக்கும் அதானி பவர் பார்த்தீங்கன்னா, 1.5% கிட்ட இன்னைக்கு டவுன்ல குளோஸ் ஆயிருக்கு. வாரி எனர்ஜி சோலார் பவருக்கான யுஎஸ் கவர்ன்மென்ட்டோட சப்சிடிஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸு. ஆக்சுவலா இது வந்து வாரி எனர்ஜிக்கு நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. விஷால் மெகா மார்ட் புரமோட்டர் ஸ்டேக் சேல்க்கான நியூஸ் வந்தது 3% இறங்கியிருக்கு. ஆனா, இன்னைக்கு ஒரு வாலடைல் செஷனாவே இருந்தது. ஏன்னா, இன்னைக்கு 133 வரைக்கும் ஹை போன இந்த ஸ்டாக் 122.25 இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு. பயோகான் பயோகான் தொடர்ந்து லாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நேத்தியோட நியூஸ் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியர்லி 3% ஃபால் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ் இன்னைக்கு டவுன்ல இருந்தது. மிட் கேப் 100ல அதிகமா இறங்கின ஸ்டாக்ல கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக் இந்த ஸ்டாக்ஸ், ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் அதாவது ஆயில் இந்தியா நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கெமிக்கல்ல யூபிஎல் டவுன். கேபிட்டல் கூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கமின்ஸ் இந்தியா, ஏசிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபால் ஆயிருக்கு. ஏசிசி சிமெண்ட் கம்பெனி. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது 70 ஸ்டாக் இறங்கியிருக்கு. 100 ஸ்டாக்ல. 30 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. இதில 2, 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓப்பனிங்லேருந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்சைட். டெலிவரி நியூஸ் நான் இன்னைக்கு மார்னிங் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். நியர்லி 2% பாசிட்டிவ். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல வீக்னஸ் இருந்தாலும், பிஇஎல் இன்னைக்கு பாசிட்டிவா குளோஸ் ஆயிருந்தது. அ ஐடி ஐடி ஸ்டாக்ஸ்ல வீக்கா இருந்தாலும், சைன்ட் லிமிடெட் நியர்லி 2%. அதேபோல ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஓப்பனிங்ல இருந்தே பையிங் டர்ன் ஆயிருந்த ஒரு ஸ்டாக்கு. ஜிஆர்எஸ்சி மோர் தென் 1% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதுல இன்னொரு பக்கம் அதிகமா இறங்குன ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ஐகேஎஸ் அப்படின்ற கம்பெனி தான் இன்னைக்கு 8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆம் இன்வென்ச்சரஸ் நாலேட்ஜ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் நியர்லி 9% கிட்ட இன்னைக்கு டவுன். ஓவராலா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு அகைன் ஒரு பெரிய ஃபால். செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்தது. ராம்கோ சிமெண்ட் 3%, ஹெச்பிஎல் இன்ஜின், ஐஜிஐஎல், ஐடிஐ இந்த கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு வீக்கா இருந்தது. நியூலண்ட் லேப், ஜிஇ ஷிப்பிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருந்தது. இப்போ ஈரானோட நியூக்ளியர் சென்டர்ஸ்ல இஸ்ரேலோட அட்டாக் குடுத்துருக்காங்க. ஒரு நியூஸ் மீடியால வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் அனலிஸ்ட் மீட்டிங்கோட இம்பாக்ட் மேபி நாளைக்கு புரோக்கரேஜோட சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு கவனிக்கலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு அப்சைட் இல்ல. பட் ஆனா க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும், செகண்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் தொடர்ந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. மேபி நாளைக்கு அகைன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ வாட்ச் பண்ணலாம். ஆ ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸோட டிமாண்ட் வந்து அ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம போனது. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதேபோல வோல்டாஸ் வோல்டாஸ் நியர்லி ஒரு 0.3, 0.4% ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். இதில பார்ட்னர்ஷிப் டீல் வோடாஃபோன் ஐடியா, ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலோட சேட்டலைட் கனெக்டிவிட்டிக்காக பார்ட்னர்ஷிப் டீல் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 0.6% வோடாஃபோன் ஐடியா ஃபால் ஆயிருக்கு. இந்தியாவோட ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனா இன்னைக்கு டைட்டன் வந்து ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இன்னைக்கு. அலம்பிக் ஃபார்மா யுஎஸ்எஃப்டிஏவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 1% இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்ல லாஸ்ட் வீக் நியூஸ் இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மோட்டார் இன்சூரன்ஸ் அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவனிக்கலாம். ஏன்னா, மோட்டார் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸு. ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் நம்ம கவனிக்கலாம். டிவிஸ் லேப் நோவார்டிஸோட நோவார்டிஸ் எமர்சனோட செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக் பேட்டர்ன் டிஸ்பியூட்ல வந்து கிளியர் பண்ணியிருக்கிறது. டிவிஸ் லேப் இன்னைக்கு நியர்லி ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எஃப்டி ரேட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. 0.6% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான நியூஸ் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியிலருந்து கிடைச்சிருக்கிறது. ஃபாஸ்டாக் வந்து இயர்லி ₹3000 ஆம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி இன்ஃப்ரா ஆ ஒரு நெகட்டிவ் நியூஸு. ஐஆர்பி இன்ஃப்ரா ஏன்னா டோல் கலெக்ஷன் ஏஜென்சி. ஐஆர்பி இன்ஃப்ராக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ் ஆக்சுவலா அதானி குரூப்ல தொடர்ந்து 6வது நாளா இறங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். இன்னைக்கு நியர்லி 1½ கிட்ட இறங்கியிருக்கு. ஓவராலா இந்த 5 செஷன்ல நியர்லி 6%க்கு மேல இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. இதில இன்னொன்னு என்னன்னா, அ விஷால் மெகா மார்ட்
ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேக் சேல்ல இன்னைக்கு இறங்கியிருக்கு. மோபிக்விக். லாக்கின் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறது. மோபிக்விக் 9% இன்னைக்கு ஒரே நாள்ல ஃபால் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ விட ஐபிஓல இஷ்யூ பண்ண பிரைஸ விட ஸ்டாக் பிரைஸ் வந்து கீழ டவுன்ல டர்ன் ஆயிருக்கு. அ ரூ. 11,000 கோடி ரூவாக்கான சேல்ஸ் ஒரே வாரத்தில டிஎல்எஃப் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியால வந்திருக்கிறது. டிஎல்எஃப்க்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். யுஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் கிளென்மார்க் ஃபார்மா இன்னைக்கு 0.5% பாசிட்டிவா இருந்தது. ஸோ ஓவரால் நியூஸ் இம்பாக்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். பட் ஆனா, இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகேப் ரூ. 6,447 கோடி ரூவாக்கான ஆர்டர். ரெயில்டெல் 44 கோடி ரூவாக்கான ஆர்டர். ஜைடஸ் வெல் பிபிஎஃப்ஏஎஸ் வந்து 7% ஷேர்ஸ் பை பண்றதுக்கான ஒரு நியூஸ். ஆக்சுவலா ஜைடஸ் வெல் இன்னைக்கு லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேட் ஆயிருக்கு. நியர்லி 5% இந்த ஸ்டாக் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது நம்ம அகைன் நாளைக்கு கவனிக்கலாம். ஆ இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே அப்டின்னா, நியூஸ் வந்து ரொம்ப மேஜர் நியூஸ் பிஎஸ்இ லிமிடெட். ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருந்த ஒரு ஸ்டாக். மோர் தென் இன்னைக்கு ஓப்பனிங்ல ஒரு பெரிய ஃபால் வந்தது. நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, வியாழக்கிழமை எஃப் அண்ட் எக்ஸ்பைரி பிஎஸ்இ வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு நியூஸ் வந்திருந்தது. இது வந்து ஒரு செட்பேக் பிஎஸ்இ லிமிடெட் பொறுத்தவரைக்கும். வால்யூம்ல ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. பட் ஆனா, இந்த நியூஸ் ஒரு பக்கம் பாசிட்டிவாவும், இன்னொரு பக்கம் நெகட்டிவா இருந்தாலும், பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரியல் இம்பாக்ட் பிஎஸ்சில என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அ இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு இன்னைக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் என்னன்னா, வேதாந்தாவோட ஸ்டேக் சேல் தான். ஸோ, இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இம்பாக்ட் இருந்த ஒரு ஸ்டாக்ஸா பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதிகமா ஃபால் ஆன செக்டார் அப்டின்னா, மீடியா இண்டெக்ஸ் இன்னைக்கு வீக்கா இருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் அதேபோல ரியால்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங். அகைன் இந்த ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை, அ குளோபல் மெட்டல் இண்டெக்ஸ், மெட்டல் ஸ்டாக்ஸ்ல வீக்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. குளோபல் மார்க்கெட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ்க்கு இது ஒரு வீக்னஸான விஷயமா பார்க்கலாம். ஏன்னா, ரீசென்ட்டா டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து கன்டினியூஸா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்காவும் பார்க்குறோம். அதேபோல ஐடி கம்பெனிஸ் ரொம்ப ஸ்டேபிளா ரெக்கவர் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நெகட்டிவ்ல டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அம் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.